வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து வெளிவந்து ஒரு செம்மையான சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு படத்தை பத்தி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு படத்தை பத்தின நிறைய ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மர்மர் அப்படின்ட்டு. ஸோ அது உள்ள போய் படத்தை போய் பார்த்தா மர்மர்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, மொக்கையா இருந்தது. அதே அளவுக்கு இன்னொரு படமும் வந்து ட்ரெண்டிங்ல ரீசெண்டா வந்துட்டு இருந்தது. ஸோ இது என்னடா படம், ஒருவேளை மர்மர் மாதிரி இருந்துரு போகுது பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 அப்படின்ற படத்தை. உண்மையிலேயே படம் ஏன்டா இவ்வளோ நாள் பார்க்கல அப்படின்றது தான் ஃபீல் பண்ண வச்சது படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த 11க்கு பின்னாடி ஒரு கதை கண்டிப்பா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்துட்டே இருக்கு. அது ஒரே மாதிரியான சைக்கோ பேட்டர்ன் முறையில தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சைக்கோ பேட்டர்ன் முறையை கண்டுபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா வந்து ஹீரோவா இருக்கிற இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த கேஸ் வந்து லீட் பண்றாரு. இவங்க கூட யார் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அபிராமி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த 11க்கு பின்னாடி உள்ள கதை என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல வந்து இந்த படத்தை நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ உண்மையிலேயே அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததோடு பல மடங்கு ஹிட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஹாரர் மூவி வந்து ஹாரர் த்ரில்லர்ல வந்து இந்த படத்தை வந்து நான் கண்டிப்பா சொல்வேன். ஹிட் அப்படின்ற ஒரு படம் வந்து இருக்கும். எனக்கு ஹிட் 3 வந்து கண்டிப்பா பிடிச்சிருந்தது. பட் ஹிட் 3 விட இந்த படம் வந்து பார்க்கும்போது இன்னும் சஸ்பென்ஸாகவும் த்ரில்லராகவும் இன்னும் சூப்பரா இருந்தது தான் இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. தியேட்டர்ல இன்னமும் ரன்னிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. தமிழ் தெலுங்கு 2 வெர்ஷன்லயும் அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நவீன் சந்திரா வந்து செம்ம சூப்பரான ஒரு லீட் பண்ணி படத்தை முடிச்சிருக்காரு. நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா படம் இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸுமே ஒரு கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க கெஸ் பண்ணுவீங்க, ஆனா அது தப்பு, மறுபடியும் வேற ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. மறுபடியும் கெஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வேற ஒன்று படத்துல வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வரையும் அடுத்த சீனை நீங்க ஆடியன்ஸா யோசிச்சு வச்சிருந்தாலும் டைரக்டர் வந்து லோகேஷ் அஜில்ஸ் வந்து பயங்கரமா வந்து கிரியேட் பண்ணி செம்மையா வந்து பிக் பண்ணி படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி மொத்தமா டோட்டலாவே வந்து ஆடியன்ஸை ஃபுல்லி என்கேஜ் பண்ணுங்க. சீட் எட்ஜில் உட்காந்து படம் பார்ப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே இந்த படம் பார்க்க போனாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஹாயா ஜம்முன்னு உட்காந்துட்டுலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. சீட் எட்ஜில் உட்காந்து தான் அடுத்து என்ன சீன் நடக்கும், எப்படி நடக்கும், இது எப்படி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான சைக்கப்பட்டன் முறையில் ஒரு நடந்த ஒரு கதை தான் இந்த படம் வந்து. இந்த படத்தோட பேர் வந்து 11. தியேட்டர்ல ரன்னிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. என்னோட ரேட்டிங் 10க்கு 9.5. ஏன்னா மியூசிக்கா இருந்தாலும் சரி, த்ரில்லரா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து சஸ்பென்ஸா இருக்கட்டும் பயங்கரமா இருந்ததுங்க. அதுக்காகவே இந்த படத்துக்கு வந்து நான் வந்து நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான மூவியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.